தாத்தாவுக்கு காரியம் பண்ணிட்டு இங்க வீட்ல வந்து எல்லாருமே ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. கூடவே எழிற்செழியன் எல்லாரும் அந்த கவலைகளிலே இருந்துகிட்டு இருக்காங்க. பாக்யாவுக்கு அடுத்து என்ன பண்றது? அடுத்து நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையுமே இந்த பிரச்சனையிலேருந்து, இந்த கவலைகள்லேருந்து அடுத்த நிலைமைக்கு நம்ம எப்படி கொண்டு வரது? அப்படின்ற யோசனையில இருந்துகிட்டு இருக்காங்க. செல்வியும், "இங்க பாருக்கா, இந்த வீட்டுக்கு தூணா இருந்துகிட்டு இருக்கிறது நீதான். நீயே இப்படி உடைஞ்சு போய் உட்காந்துட்டேன்னா, உன்னுடைய பசங்க, அப்புறம் உன் மாமியார்ன்னு எல்லாருமே அந்த இதுலேருந்து வெளியில வர முடியாது. முதல்ல நீ இத விட்டு வெளியில வா" அப்படின்னு சொல்லி இங்க செல்வியே பாக்யா கிட்ட சொல்றாங்க. பாக்யாவும் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு எங்க தலையில அள்ளி கட்டிக்கிட்டு நேரா கிச்சனுக்கு போறவங்க எல்லாருக்கும் சமையல் பிடிச்சதை செய்றாங்க. செஞ்சு கொண்டு வந்து எங்க டைனிங் ஹால்ல வச்சுட்டு எல்லாருமே கூப்பிட, எல்லாருமே சாப்பிட கூப்பிடுறாங்க. எல்லாருமே வராங்க. வந்தவங்க சாப்பிட சொல்றாங்க. "இங்க பாருங்க, எதுவுமே இந்த உலகத்துல நிரந்தரம் இல்ல அப்படின்னு நினைக்கும் பொழுது, நமக்கு இந்த வந்த இழப்பும் வந்துட்டு, இதுவும் இதுவும் தாண்டி போகும். இதையும் கடந்து தான் போகணும்னு நினைங்க. அதுதான் வந்துட்டு நமக்கும் நல்லது, நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுன்னு" எங்க பாக்கியா சொல்ல, எல்லாரும் எங்க பாக்கியா முகத்தையே பார்க்குறாங்க. நான் போய் அத்தைய கூட்டிட்டு வரேன். அவங்களுக்கு முன்னாடி கொஞ்சமாவது சந்தோஷமா கொஞ்சம் சிரிச்சு பேசி பழகி பாருங்க. அப்பதான் அத்தையோட மனசு மாறும். அத்தைய நம்ம இதுலேருந்து வெளியில கொண்டு வந்தே தான் ஆகணும். அதுக்காக நம்மளும் அவங்க முன்னாடி அழுது உடைஞ்சு உட்கார்ந்துருந்தோம்னா, அவங்களாலயும் அதை ஏத்துக்க முடியாதுன்னு இங்க பாக்கியா சொல்லும்போது, "சரிம்மா நாங்க பார்த்துக்கிறோம். நீ பாட்டிய கூட்டிட்டு வான்னு" எழில் 2 பேருமே சொல்றாங்க. இதனால பாக்கியா எங்க அத்தைய கூட்டிட்டு வரதுக்காக போக, "இல்ல பாக்கியா, எனக்கு சாப்பாடு வேண்டவே வேண்டாம்" அப்படின்னு சொல்லி மறுத்துட்டு இருக்காங்க. "அத்தை தயவு செஞ்சு வாங்க. சாப்பிடாம கடந்தா உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடும். ப்ளீஸ் அத்தை" அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி தன்னுடைய அத்தைய வந்துட்டு டைனிங் ஹாலுக்கு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்த கையோட எங்க சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க, அவங்க சாப்பிடாம இருக்கிறத பார்த்த எங்க பாக்கியா அவங்களுக்கு 2 ஊட்டி விடவும் செய்றாங்க. இனியாவும், "பாட்டி சாப்பிடுங்க பாட்டி" அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் அங்க தாத்தாவுடைய நினைவுகள்லேருந்து மீண்டு வரதுக்காக எல்லாரும் வேறு வேறு கதையை சொல்லி பேசிட்டு இருக்க, இத பார்த்த பாட்டி வந்துட்டு மனசளவுல கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. நமக்காக நம்ம பேர பசங்க, பேத்தின்னு எல்லாருமே நமக்காக நம்மள பத்தி யோசிச்சு, இப்ப நம்ம இதுலேருந்து வெளியில வரணுங்கிறதுக்காக என்னென்னமோ பேசுறாங்க. நம்ம மனச மாத்தணுங்கிறதுக்காக. இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் கிடைக்க அவர வந்துட்டு இத விட்டுட்டு போறதுக்கு எப்படி அவருக்கு மனசு வந்ததோ நெனச்சு இன்னொரு பக்கம் கவலையும் படுறாங்க பாட்டி. ஒரு வழியா இங்க மல்லு கட்டி அவங்களுக்கு சாப்பாடையும் குடுத்துட்டு, அதுக்கு பிறகு பாட்டிய வந்துட்டு கூட்டிட்டு போய் தூங்கவும் வைக்கிறாங்க பாக்யா. அன்னைக்கு நாள் அப்படி போக, அடுத்த நாள் எங்க ஹோட்டலுக்கு போகணுமே, என்னக்கா பண்றதுன்னு எங்க செல்வி கேட்க, "இன்னைக்கு ஒரு நாள் நான் வீடெல்லாம் வந்துட்டு கிளீன் பண்ணணும்டி. கிளீன் பண்ணிட்டு நாளைக்கு போகலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "சரிக்கா, அதுவும் சரிதான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, "ஆமாக்கா, இங்க உங்க மாமா ரூம்ல இங்க ஃபேன் கெட்டு போயிடுச்சு. ஒயரிங் மேன வர சொன்னேன்னு சொன்னியே, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நானும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வரலடி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துல அவரும் வந்துடுறாரு. "நீங்க சொல்லி நான் கூட்டிட்டு போடா அவர" அப்படின்னு சொல்லும்போது, கூட்டிட்டு போய் அங்க ரூம வந்துட்டு கிளீன் பண்ணி அவங்களுக்கு அதெல்லாம் எடுத்து குடுத்து பக்கத்துல இருந்து பார்த்துட்டு, எங்க செல்லியனும், "சரிம்மா, இல்ல சரி பண்ணியாச்சுமா" அப்படின்னு சொல்றாங்க. "தாத்தா இறந்த அன்னைக்கு அந்த ஃபேன் ஓடாமலே இருந்துச்சு. இன்னைக்கு தான் அத பார்த்தோம், கவனிச்சோம். அத்தையும் வேற அங்க தானே தூங்கிட்டு இருக்காங்க. அதனால தான் சரி பண்ணணும்னு நினைச்சேன்னு" சொல்லிட்டு, இப்ப அவருக்கும் வந்துட்டு பணத்த குடுத்து வழியில அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கு பிறகு எங்க பாக்கியா எப்போதும் போல தன்னுடைய வேலைகள இங்க மேல மாடியில, அதுக்கப்புறம் குழந்தைங்க இருக்கிற ரூம்னு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்றாங்க. "எதுக்கு ஆன்ட்டி இப்ப நீங்க உங்க உடம்ப போட்டு வருத்திட்டு இருக்கீங்க? ஏதாவது ஆள் வச்சு கூட நம்ம கிளீன் பண்ணிக்கலாம்னு" சொல்லும்போது, அதுக்கு செல்வி சொல்றாங்க, "நான் கூட பார்த்துப்பேன். ஆனா அக்கா தான் வேண்டான்னு சொல்லுது. என்னைய கீழ இருக்க ரூம் எல்லாம் கிளீன் பண்ண சொல்லிட்டு, அக்கா மாடியில போய் கிளீன் பண்ணிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்க செல்வியும். செல்வி சொன்னதுமே, "சரி நானும் வரேன்" அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்ல, "என்னம்மா ஜெனி, இந்த நேரத்துல நீ பிரெக்னென்ட்டா இருக்க. இந்த நேரத்துல நீ வெளியில வந்து என்ன கிளீன் பண்ண போற? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்ல, "ஆண்டி நானாவது வரேனே" எங்க அமிர்தா சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீங்க கிச்சனை மட்டும் பார்த்துக்கோங்க. கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அதை முடிச்சு மட்டும் வைங்க. அதுக்கப்புறம் பிறகு பாட்டியை கூப்பிட்டு சாப்பிட வேற கொடுக்கணும்" அப்படின்னு சொல்லும்போதும், சரின்னு சொல்லிட்டு எங்க அமிர்தா சென்னி 2 பேருமே கிச்சனுக்கு போக, குழந்தைங்கள அதுக்கு பிறகு செலியன் 2 பேருமே மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. இங்க மேல போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல எங்க பாக்கியாவும் கீழே வந்துடுறாங்க. செல்வியும் வேலையை முடிச்சுட்டு அப்பாடா அப்பதான் வந்து எங்க ஹாலில் உட்காராங்க. ஹாலில் உட்காரவங்களுக்கு அங்கே தாத்தா ஞாபகம் வருது எங்க செல்விக்கு. எப்போதும் இந்த இடத்துல உட்காந்து கலகலன்னு என்னை கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாரு. இப்போ அவர் இந்த இடத்துல இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குன்னு மனசளவுல நினைச்சிட்டு அப்படியே அந்த இடத்த பார்த்துக்கிட்டு அங்கனே உட்காந்துருக்க செல்விக்கு டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க பாக்கியாவும் செல்வியும் 2 பேருமே டீ குடிச்சிட்டு அந்த இடத்த உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அப்போ வீட்டுக்குள்ள வந்துட்டு திடீர்னு பார்த்தா போலீஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை, நம்ம வீட்ல எதுவுமே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இங்க போலீஸ் வந்ததுமே செல்வி அப்புறம் பாக்கியா எல்லாமே கிளம்பி நிக்கிறாங்க. என்ன திடுதிப்புன்னு வந்திருக்காங்களேன்னு புரியாம நிக்க, வந்தவங்க வந்துட்டு இங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க. "என்ன மேடம், என்ன வேணும்?" அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு வந்திருக்கவங்களும், "உங்க வீட்ல தானே இப்ப ரீசெண்டா வயசான ஒருத்தர் இறந்து போனாரு" அப்படின்னு கேட்க, "ஆமா, அவர் என்னுடைய மாமனார் தான்" சொல்லும்போது, அதுக்கு இங்க வந்திருக்கவங்க சொல்றாங்க, "அவர் இறப்புல சந்தேகம் இருக்கிறதா சொல்லி எனக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு" சொல்றாங்க. இதை கேட்ட மொத்த குடும்பமும் ரொம்ப அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்க, "என்ன மேடம் சொல்றீங்க? அவருடைய இறப்புல அதாவது சந்தேகம் இருக்குன்னு உங்களுக்கு யார் அப்படிப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்னு" சொல்லி எழில் 2 பேருமே கேட்க, "இங்க அவருடைய மகன் கோபிநாத் தான் எங்களுக்கு
மேலுக்கு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னு சொல்லும்போது கோபிநாத் அப்புறம் பிறகு ராதிகா 2 பேருமே பின்னாடி இருந்து வராங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ராதிகா வந்துட்டு கோபி கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்க பாருங்க அப்படி உங்க அப்பா ரொம்பவே நல்லா இருந்தாரு, ஃபங்க்ஷன்ல பார்த்துட்டு வந்தா நல்லா இருந்தாருன்னு சொன்னீங்க, எப்படி அவருடைய திடீர்னு இந்த இறப்பு நடந்திருக்க முடியும்? கண்டிப்பா அவருடைய இறப்புக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருந்ததாக ஆகணும். எனக்கு என்னமோ அந்த பாக்கியா மேலதாங்க சந்தேகமா இருக்கு. ஒருவேளை அவங்களே இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருக்கலாம்னு சொல்லும்போது அதுக்கு கோபியை சொல்லியிருக்காங்க, இல்ல இல்ல ராதிகா, என்னதான் எனக்கு பாக்கியா மேல கோவம் இருந்தாலும் இங்க ராதிகா இங்க பாக்கியா அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா. ஏன்னா அப்பா மேல என்னை விட அவ தான் அதிக பாசமும் வச்சிருந்தா. எனக்கு இருக்கிற ஒரே வருத்தம் அப்பாவை காரியம் பண்ண விடாம பண்ணிட்டாளேன்ற ஒரு வருத்தம் தான். அதுக்கு தான் அவளை பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு அவன் மேல எந்த வருத்தமும் கிடையாது. முக்கியமா அப்பாவையும் அம்மாவையும் நல்லா தான் கவனிச்சிட்டா. ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் வரதுக்கு முன்னாடி கூட இங்க எனக்கும் அவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அம்மா ஏகப்பட்ட பிரச்சனைகள் எங்க ராதிகா பாக்கியா கூட நடந்திருக்கு. பாக்கியாவுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் கூட ஒத்தி போகாது. அதுக்கு அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த வீட்டில் அவ இருந்திருக்கா. அதுக்கு எல்லாமே சப்போர்ட்டாக இருந்தது எங்கள் அப்பா மட்டும்தான். அப்படிப்பட்டவரை எப்படி எங்கள் பாக்கியா செஞ்சுருக்க முடியும்? என்ன நீ புரியாத மாதிரி பேசுகிறேன்னு எங்கள் ராதிகா கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு ராதிகாவும் இங்கே உடனே கோபி கிட்ட சொல்லியிருக்காங்க, இங்கே பாருங்க கோபி, எல்லாரும் நல்லவங்களா எல்லா நேரத்துலையும் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் சந்தேகம்னு வரும்பொழுது அதை நம்ம வந்துட்டு தீர்த்துக்கிறது நல்லது தானே. ஒருவேளை பாக்கியா மூலமாக நடக்காமல் இருந்தாலும் வேற ஏதாவது கூட நடந்திருக்கலாம்ல. அதுக்கு தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறேன்னு சொல்லும்போது அப்போவே கொண்டு வச்சு எரிச்சாச்சு. இதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னாக போகுதுன்னு சொல்ல, நீங்கள் முதல்ல கொடுங்க கோபி, அதெல்லாம் தானாகவே நடக்கும். தப்பு செஞ்சால் அதுக்கான தடயத்தை விட்டு செல்லிருக்க மாட்டாங்க யாராக இருந்தாலும். தடயன்னு ஒன்று இருக்கும் பொழுது அதில் கண்டிப்பாக சிக்குவாங்கன்னு இங்கே ராதிகா சொல்ல, இதை கேட்ட கோபி யோசிக்கிறாங்க, நீ சொல்கிறதும் சரிதான். எனக்கும் அப்பா வந்துட்டு இப்படி திடீர்னு இறந்ததை நினைக்கும் போது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. சரி நான் எதுக்கும் வந்துட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க எங்கள் ராதிகாவோட பேச்சு நம்பி. அப்போ தான் 2 பேரும் இங்கே நின்று அதை யோசிச்சு பார்த்துட்டு எங்கள் ராதிகா பாக்கியாவே பார்த்துட்டு இருக்கேன். பாக்கியா பார்த்து முறைக்கிறாங்க, எதுக்கு இப்போ தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, என்னடா உனக்காக தாத்தாவா இருக்கலாம், ஆனால் அவர் என்னுடைய அப்பா. 25 30 40 வருஷமா அவர் ஏன் கூடவே இருந்திருக்கவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்போது இல்லைன்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் கஷ்டமாகவும் இருக்கு. அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு கூட அவர் என்கிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தார். அவருடைய உடம்பு அளவில் எந்த ஒரு கவலையுமே இல்லை, நல்லா தான் இருந்தார். அப்படிப்பட்டவர் எப்படிடா திடீர்னு உயிரை விட்டுருக்க முடியும்? எனக்கு சந்தேகம் இருந்தது, அதனால கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க சோதிச்சு பார்க்கட்டும், வீட்டை சோதிச்சு பார்த்ததுக்கு பிறகு எதுவாக இருந்தாலும் பேசட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே எழிற்செழியனுக்கு தன்னுடைய அப்பா இந்த மாதிரி செய்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. நீங்கள் உடனே பாக்கிய சொல்கிறாங்க, தாராளமாக செக் பண்ணி பாருங்கள் மேடம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே எல்லாமே செக் பண்ணி பார்க்குறாங்க. கடைசியில் எங்கள் தாத்தா ரூமுக்கு போகிறாங்க. தாத்தா ரூமை செக் பண்ணி பார்க்கும்பொழுது தான் அந்த வந்துட்டு ஒரு தடயம் கிடைக்குது. அதை எடுத்துக்கிட்டு இங்கே வெளியிலேயும் போகிறாங்க. மேடம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்குறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எப்போதுமே அவர் சாப்பிட்ற மாத்திரை தான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியா சொல்லும்போது, இந்த மாத்திரை அவர் சாப்பிட்டாருன்னு இங்கே வந்திருக்க போலீஸும் கேட்க, ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்போதுமே சாப்பிடுவாரான்னு திரும்ப திரும்ப கேள்வி கேட்க, ஆமாம் மேடம் எப்போதுமே சாப்பிட்றதான்னு சொல்லும்போது, ஏன்னா அதோட அட்டையும் இங்கே அவங்க கொண்டு வந்த அட்டையும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால பாக்கியா இதுதான்ற மாதிரி அடித்து சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எப்போதுமே வாங்குகிற மெடிக்கலுக்கு இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இங்கே ஈஸ்வரிக்கு ஒன்றுமே புரியலை. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நிற்கிற கோபிநாத்தும் அங்கே இருக்கிற ராதிகாவும் பார்த்தில்லைங்க, நான் சொன்னேன்லைங்க இங்கே ஏதோ நடந்திருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ராதிகா, ஏதோ அப்பா இந்த மாத்திரை அதிகம் சாப்பிட்டதுனால தான் ஏதோ ஆயிருக்குமோ என்னமோ தெரியல, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இந்த டேப்லெட்டை கொண்டு போய் கொடுத்து அந்த மெடிக்கலில் கேட்கும்பொழுது, ஆமாம் சார் எப்போதுமே இவங்க தன்னுடைய மாமனாருக்காக வாங்கிட்டு போவாங்க. இவர் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட இந்த டேப்லெட் என்கிட்ட வாங்கிட்டு போனாங்கன்னு அவங்களும் சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் பாக்கியாவும் அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டே இருக்காங்க. எதுக்காக இதை பற்றி விசாரிக்கிறாங்க, என்ன எதுன்னு தெரியலேன்னு நினைக்கும் பொழுது, ஆமாம் இந்த டேப்லெட்டை நீங்கள் பாருங்கள், இது எதுக்காக போடுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த டேப்லெட் இங்கே ஒரு டோஸ் ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை போடலாம். ஆனால் இது அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். இந்த மாத்திரையை இவர் இறக்க போகிறதுக்கு முதல் நாள் தானே மேடம் வாங்கிட்டு போனீங்கன்னு சொல்லும்போது, நான் எப்போ வாங்க வந்தேன் அப்படின்னு எங்கள் பாக்கியா கேட்குறாங்க. இல்லை மேடம் நீங்கள் தான் வாங்க வந்தீங்க, முதல் நாள் நீங்கள் தான் இந்த மருந்தெல்லாம் என்கிட்ட வாங்கிட்டு போனீங்கன்னு அவங்களும் சொல்ல, இல்லை மேடம் இவங்க பொய் சொல்கிறாங்க, எப்போதுமே வாங்குற கடை தான், ஆனால் அதுக்காக இப்படியெல்லாம் சொல்லுவீங்களா? இந்த டேப்லெட்டை நான் இதுக்காக உங்கள் கடையிலேருந்து வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மருந்து சீட்டு இல்லாமல் ஒரு நாளும் நான் உங்கள் கடைக்கு வந்தது கூட இல்லையே அப்படின்னு சொல்ல போது, இல்லை மேடம் இவங்க தான் வாங்கினாங்கன்னு அடித்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோ இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது, அந்த மருந்து சீட்டுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு பாக்கியாவை கூட்டிகிட்டு வீட்டிலேருந்து கிளம்பும் பொழுது, கண்டிப்பாக இவளை சும்மா விடாதீங்க சார், இவளால் தான் எங்கள் அப்பாவுக்கு ஏதோ நடந்திருக்கணும்னு எங்கள் கோபி சொல்ல, போதும் நிறுத்துங்க, எதுக்காக தேவையில்லாமல் அம்மா மேலே வீண் பழி சுமத்துறதுலையே நீங்கள் குறியாக இருந்துகிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாமல் எங்கள் குடும்ப பிரச்சனையில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லி எழிற்செழியன் 2 பேருமே கத்த, போதும் நிறுத்துங்கடா, இதுக்கப்புறம் உங்கள் பேச்சு கேட்டுக்கிட்டு நடக்கணுன்ற அவசியம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. எங்கள்
அப்பாவுக்காக நான் எங்க அப்பாவுக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லும்போதும், அவர் உயிரோட இருக்கும்போது அவருக்காக எத பத்தியுமே யோசிக்காத நீங்க. அவர் செத்ததுக்கு பிறகு இப்போ வந்து எங்க அப்பான்னு சொல்லும்போது, அது எந்த விதத்துல நியாயம்? அப்படின்ற மாதிரி இளையராஜா 2 பேருமே கேள்வி கேட்க, இங்க ராதிகா சொல்றாங்க, என்னதான் அவங்க உங்களுக்கு தாத்தாவா இருந்தாலும், கோபிய பெத்தவர் தானே அவரு. கோபிக்கு அந்த பாசம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக அவர் கேள்வி கேட்க தான் செய்வார். அத நீங்க தடுத்து நிறுத்தவும் முடியாதுன்னு எங்க ராதிகா வேற சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. இங்க என்ன பண்றாங்கன்னா, பாக்யாவையும் கூட்டிட்டு நேரா இங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அந்த மருந்து சீட்ல இருக்கிற மருந்து தானா எல்லாமே அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க வந்து சொல்றாங்க, ஆமாம். ஆனா இது கண்டிப்பா நாங்க எழுதி கொடுத்த டேப்லெட் கிடையாது. இது அவர் போடக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியாதா? இப்படிப்பட்ட ஒரு பேஷண்ட் இந்த மாத்திரை போட்டா அவருக்கு எவ்வளவு சைடு எஃபெக்ட் வரும். இதனால அவருக்கு மூச்சடைப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. நெஞ்சு வலி, ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் அவருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுனால தானே இந்த டேப்லெட்டை வந்துட்டு நாங்க அவருக்கு கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். இந்த டேப்லெட்டை நாங்க அவருக்கு கொடுக்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம அவருடைய உடம்பு இருக்கிற நிலைமைக்கு இப்போதைக்கு இதை போடவும் கூடாதுல்ல. அப்படி இருக்கப்போ இந்த டேப்லெட் எப்படி இவங்க குடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியலையே. என்ன பாக்கியம் மேடம், உங்ககிட்ட நாங்க அவர்கிட்ட அவரை பத்தின எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லி தானே இந்த டேப்லெட் மட்டும் தான் குடுக்கணும்னு மருந்து சீட்டு எழுதி குடுத்துடணும். அதே மாரி நீங்க எதுக்காக இதை வாங்கி குடுத்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல மேடம், இதை நான் வாங்கி குடுக்கவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்போதுமே அவருக்காக எல்லாத்தையும் பாத்துக்கிறது நீங்க தானே வீட்ல உள்ளவங்களே சொல்றாங்க. அப்படி இருக்கப்போ நீங்க தானே மாசம் மாசம் மருந்து வாங்குறதுன்னு கேட்க, ஆமா மேடம் நான் தான் வாங்குறேன்னு எங்க பாக்கியாவே ஒத்துக்க, அப்புறம் எப்படி உங்களை மீறி இந்த டேப்லெட் இங்க வந்திருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க, முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போகும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு இடையில இங்க எழில்செழியன் 2 பேருமே பழனிசாமிக்கு ஃபோன் பண்ண விஷயத்த சொல்ல, என்னப்பா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவரும் வீட்டுக்கு ஓடோடி வரா. இப்போ அம்மாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. நாங்க இப்போ அங்கதான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, இவருக்கு வேற வேலையே இல்லையான்னு எங்க பழனிசாமி திட்டம். இங்க பாட்டிக்கு பிறகு அங்க இருக்கிற எழில் அங்க இருக்கிற ஜெனி, அமிர்தா, இனியான்னு எல்லாருக்குமே பாதுகாப்பா இருக்க சொல்லிட்டு, நாங்க போய் பார்த்துட்டு கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறோம். எதுக்கும் கவலைப்படாத இனியா பாப்பான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க 3 பேருமே நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்க பார்த்தா கோபி, ராதிகா 2 பேருமே எங்க பாக்கியாவை பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. என்னாச்சு மேடம் அப்படின்னு சொல்லி கேட்க, நடந்த விஷயத்த சொல்றாங்க. சார், எனக்கு தெரியவே தெரியாது சார் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க இப்படி பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? மத்தவங்க ஏதோ சொல்றாங்க அப்படின்றதுக்காக நீங்க எதுக்காக அழுது புலம்பிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா உங்க மேல தப்பு இல்லைன்னு தெரியும். தப்பு இல்லாதவங்கள நிரூபிச்சு தானே ஆகணும். கண்டிப்பா உங்க மேல தப்பு இல்லை மேடம் அப்படின்னு எங்க பழனிசாமி உறுதுணையா நிற்கும் பொழுது, அதுக்கு எங்க பாக்கியாவும் சொல்றாங்க, சார் இந்த பிரச்சனை எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. மாமா கண்டிப்பா இதை சாப்பிட்டுருக்க மாட்டாரு. அவருக்கு தெரியும் எப்போதுமே நான் தான் டேப்லெட்லாம் எடுத்து கொடுப்பேன். அன்னைக்கு முதல் நாள் கூட நான் தான் அவருக்கு டேப்லெட்லாம் எடுத்து கொடுத்தேன். ஆனா அப்படி இருக்கப்போ ஒரே நேரத்துல எப்படி இவ்வளவு மாத்திரை போட்டிருக்க முடியும்? எனக்கு இது இவங்க சொல்றது எதுவுமே புரியல சார். இந்த டேப்லெட்டை நான் வாங்கவே இல்லைன்னு சொல்றேன். ஆனா இவங்க வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. 5 டேப்லெட்டை போட்டிருக்கதா சொல்றாங்க. என்ன சார் இது அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கும் என்ன நடந்ததுன்னு புரியல. சரி, நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அவர் இறந்ததுக்கு பிறகு உங்க வீட்டுக்குள்ளேயோ இல்ல மத்தவங்க யாரோ எங்க ரூம்குள்ள வந்தாங்களா அப்படின்னு எங்க பாக்கியாவை பார்த்து பழனிசாமி கேள்வி கேக்குறாங்க. பாத்தியில ராதிகா, இந்த லேம்ப் போஸ்ட்டுக்கு இருக்கிற திமிர பாக்கியாவுக்கு எதுனா மட்டும் ஓடோடி வந்துடுறான். அன்னைக்கு கூட அந்த சடங்கு செய்யும் போது கூட விட்டு கொடுத்து போங்கன்னு என்கிட்ட சொல்றான் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் இந்த பாக்கியாவோட வேலையா தான் இருக்கும். இவளே ஆள் செட் பண்ணி பேசவும் வச்சிருப்பாங்கன்னு எங்க ராதிகாவும் சொல்லிட்டு இருக்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான் ராதிகா. இந்த பாக்கியவால தான் எங்க அப்பாவோட உயிரே போயிருக்கு. கடைசியில இவ பெரிய பெரிய உத்தமி மாதிரி என்கிட்ட வந்து இவ தான் பெரிய நல்லவன்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன். இது இவ தான் பண்ணிருக்கணும்னு நான் கொஞ்ச நேரத்துல கன்ஃபார்ம் ஆகட்டும். இவளை ஏன் கையாலேயே அடிச்சு கொள்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க கோபி. எதுவா இருந்தாலும் போலீஸ் பார்த்துப்பாங்க. இந்த ஒரு கேஸ்ல இவங்க உள்ள போயிட்டாங்கனாலே போதும். அதுக்கப்புறம் இவங்களை ஜென்மத்துக்கும் வெளியில வர முடியாது. பிறகு உங்க அம்மாவை நீங்களே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது மட்டும் நடந்துட்டா போதும். என் பசங்க, என் அம்மான்னு எல்லாரையும் நானே பார்த்து பண்ணு எங்க கோபியா ராதிகா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்து இங்க நிக்கிற பழனிசாமி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி இங்கேருந்து வெளியில ஓடுறாங்க. கொஞ்ச நேரத்துல இருங்க மேடம், நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு இங்க ரொம்ப நேரம் ஆயும் வரல. எங்க பாக்கியாவை வந்துட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டு எங்க சேர்ல உட்காந்து கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அப்போ அங்க வர பழனிசாமி வந்துட்டு, மேடம் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்றாங்க. யார் சார் நீங்க? இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனீங்க. என்ன எங்களை டியூட்டி பார்க்க விடுங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது, மேடம் உங்களுடைய டியூட்டிக்காக தான் நானும் போயிட்டு வரேன். நீங்க பார்க்க வேண்டிய வேலையை இப்ப நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு வந்து அந்த போலீஸும் கேட்க, அப்பதான் எங்க பழனிசாமி சொல்றாங்க, ஏன் மேடம், ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா முதல்ல தீர விசாரிக்கணும். அதை விட்டுட்டு இப்போ முதல்ல இவங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சது மட்டும் இல்லாம கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கேள்வி கேட்டா அவங்க சொல்ற ஒரே பதில் என்னவா இருக்கும்? நான் செய்யலைன்னு தான் சொல்வாங்க. செய்யலைன்னு சொல்றவங்களுக்கு நீங்க வந்துட்டு செஞ்சேன்னு சொல்லி ஒத்துக்க வைக்க போறீங்களா, இல்ல ஆதாரம் திரட்டி அதுல இருந்து அவங்கள வந்து தப்பு இல்லைன்னு சொல்லி நிரூபிக்க போறீங்களா? நீங்களே
சொல்லுங்க மேடம் சொல்லும்போது, இப்போ என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? நாங்க விசாரணை தானே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க போலீஸும். விசாரிக்கிற விதமே சரியில்லையே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, இதோ இந்தாங்க பென்ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க பழனிச்சாமியும். அந்த போலீஸும் வந்துட்டு பென்ட்ரைவ எடுத்து போட்டு பார்க்குறாங்க. போட்டு பார்த்தவங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கு. என்ன சார் இதெல்லாம்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமா மேடம், நீங்க பார்க்க வேண்டிய வேலையை இப்ப நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இங்க உடனே எழுச்சியில 2 பேருமே பக்கத்துல போய் இந்த வீடியோவ பார்த்துட்டு இன்னும் பெரிய அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இருக்கு அதுல? எல்லாரும் மாறி மாறி போய் பார்க்குறாங்களேன்னு எங்க கோபியும் போய் நிக்கிறாங்க. அப்போ அந்த வீடியோவை பார்த்த கோபிக்கு ரொம்ப பெரிய பேரதிர்ச்சியா இருக்கு. இங்க ராதிகாவை பார்க்குறாங்க. ராதிகாவுக்கு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு? எல்லாரும் என்னையே பார்க்குறாங்களே நினைச்சு பக்கத்துல போக, என்ன மேடம் இது? நீங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்றதுக்காக தான் இவங்களை அரெஸ்ட் பண்ணி இங்க வந்து உட்கார வச்சிருக்கோம். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு ஆளை அனுப்பினது மட்டும் இல்லாம அவர் கையில மாத்திரையும் கொடுத்துருக்கீங்க. மாத்திரையை மட்டுமா கொடுக்குறீங்க? அதுல இருக்க டேப்லெட் 4-5 எடுத்து எங்க சுக்கு நூறாக்கி அங்கனே கசக்கி போடுறதையும், அது மட்டும் இல்லாம இந்த டேப்லெட்டை கொண்டு வைங்கன்னு சொல்லி கொடுக்குறதும், இது எல்லாமே உங்க தெருமுனையில இருக்கிற அந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. நல்ல வேளை இவங்க சரியான நேரத்தில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இல்லைனா இந்த மேடம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி இவங்களை இப்போ எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளியிருப்போம் அப்படின்னு சொல்லி இங்க போலீஸ் வந்துட்டு கண்ணா பின்னான்னு திட்டம். குடும்ப பிரச்சனைக்காக இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் பண்ணுவீங்களா? அவர் சாதாரண இறந்த இறப்ப இப்படி நீங்க ஒரு கொலையை சித்தரிச்சு ஒரு அபாண்டமா ஒரு பொண்ணு மேல பழி போடுறதுக்கு உங்க மேல எத்தனை செக்ஷன்ல நான் கேஸ் போடலாம் தெரியுமா? அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க, பாத்தீங்களா மேடம், குடும்ப பகை முன்பகை இந்த மாதிரியான காரணத்தை வச்சுட்டு எத்தனை குடும்பங்களை சீரழிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் வெளியில விடுறதே ரொம்ப பெரிய தப்பு. புருஷன் பொண்டாட்டின்னு 2 பேருமே இது குறைந்த இருந்திருக்காங்கன்னு சொல்லி எங்க பழனிசாமி ரொம்பவே திட்டுறாங்க. அப்பதான் எங்க பாக்கியா சொன்னது எல்லாத்தையுமே வந்துட்டு ரிவைண்ட் பண்ணி பாக்குறாங்க எங்க பழனிசாமி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாராவது வந்தாங்களான்னு எங்க பாக்கியா கிட்ட கேட்டபோது, அந்த மாமா இறந்ததுக்கு பிறகு யாருமே இங்க ரூம்க்கு அதிகம் வரல. ஆனா எங்க மாமாவுடைய ரூம்ல இருக்க ஃபேன் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி நான் தான் ஒயரிங் மேன் வர சொன்னேன். அவர் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சரி பண்ணிட்டு போனாருன்னு சொல்லும்போது தான் இங்க வந்து பழனிசாமிக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதனால தான் இங்க சொன்ன கையோட நீங்க இருங்க மேடம் நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி இங்க அந்த ஏரியாவுக்கு போயிருக்காரு. அங்க சிசிடிவி கேமரா வெளியில எங்கேயாவது இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி பார்க்கும்பொழுது தான் அங்க வந்திருக்க ஆள் மூலமா இங்க ராதிகா தான் நினைச்சதை நிறைவேற்றிக்க நினைச்சு அவர் கையில பணத்தை கொடுத்து, அதே போல தான் வாங்கிட்டு வந்த டேப்லெட்டை கொடுத்து, அதுல இருக்க 5-3 டேப்லெட் எடுத்து வழியில நசுக்கி போட்டது மட்டும் இல்லாம மீதியை கொடுத்து கொண்டு போய் வைக்க சொன்னது வரைக்கும் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை பார்த்தவங்க பழனிசாமிக்கு அதிர்ச்சியாக அதை வாங்கிட்டு வந்து தான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்காங்க. இப்போ ராதிகா பாக்யாவை பழி வாங்கணும், அது மட்டும் இல்லாம கோபியை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு கடைசியில் அவங்களே போலீஸ்ல மாட்டிக்கிற நிலைமைக்கும் ஆளாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம எங்க பழனிசாமி என்ன பண்ணிடுறாங்கன்னா, நாங்க இப்பவே உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் சார், எங்களுக்கு மேல கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை அடிக்கடி பாக்கியா மேடம்க்கும் பாக்கியா குடும்பத்துக்கும் இவங்க 2 பேரும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தா அவங்களால எப்படி மேடம் அந்த இடத்துல நல்லபடியா நல்ல விதமா வாழ முடியும்? இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குறவங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்தா தானே திரும்ப இதே தப்பை பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணமும் வரும். திரும்ப இந்த குடும்பத்துக்கு எந்த வகையிலையும் தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு இவங்க நினைப்பாங்க. அதனால நாங்க இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் மேடம் அப்படின்னு சொல்லும்போது, எழில்செழியன் ஆமா நீங்க சொல்றது தான் சரி சார்னு எங்க பழனிசாமிக்கு ஆதரவா சொல்ல, இங்க பாக்கியா பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க கோபிய. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருந்தேன் அவங்க கிட்ட, வீணா தேவையில்லாம வீண் பழி போட்டு அவங்களுடைய மனசை காயப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. ஏன்னா அப்படி ஒரு தப்பை பண்ணியிருந்தா தானே அவங்க காயப்பட்டு நிக்கிறதுக்கு. அப்படி இருந்தும் உங்ககிட்ட பல தடவை சொல்லியும் திரும்ப திரும்ப என்ன சீண்டிட்டே இருக்கீங்க. இதுக்கான பலனை நீங்க இதுக்கப்புறமும் அனுபவிச்சு தான் ஆகணும். நானும் போனா போகுதுன்னு விட்டு கொடுத்துட்டே போனா இதுக்கப்புறமும் என்னால் விட்டு கொடுத்து போற அளவுக்கு மனசுல தைரியமும் இல்லை, உடம்புல தெம்பும் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இங்க பழனிசாமி சார் சொல்ற மாதிரி 2 பேர் மேலேயும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போக, இதை பார்த்து எங்க ராதிகா பேரதிர்ச்சி அடைஞ்சு நிற்கிறாங்க. ஈஸியா ஒரே ஒரு பிரச்சனையிலேருந்து எப்படியாவது இந்த பாக்கியா கிட்ட தான் வன்மம் இருக்கு, பாக்கியா மூலமா தான் நீங்க இப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளானீங்க, ஒரு நிமிஷம் கூட நம்ம தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு எங்க கோபி நினைச்சிடவே கூடாதுன்னு நினைச்சேன். எங்க ராதிகா வந்து எப்படியாவது பாக்கியா மேல பழிய போட்டு நம்ம இதுல இருந்து தப்பிச்சுக்கணும்னு நினைச்சவங்க கடைசியில என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சின்ன மிஸ்டேக்னால இப்போ மொத்தமா மாட்டி தவிச்சிட்டு இருக்காங்க. கூடவே இங்க நிக்கிற கோபி ராதிகா கிட்ட, என்ன ராதிகா எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணன்னு சொல்லி ரொம்ப கோவமா பேச, எங்க ராதிகா கோபி 2 பேர் மேலே கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டவங்க இவங்க 2 பேரும் இங்கே தான் இருந்தாங்கன்னு சொல்றது மட்டும் இல்லாம இங்க அவங்க 2 பேருக்கும் எஃப்ஐஆரும் போட்டாச்சுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு ராதிகாவாலையும் எதுவும் செய்ய முடியல, கோபியாலையும் எதுவும் செய்ய முடியல. இங்கேருந்து கிளம்ப போற நேரத்துல எங்க பாக்கியா பார்த்து சொல்றாங்க, மயுவை பத்தி நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், மயு என்கிட்ட இருப்பான், நான் நல்ல விதமா பாத்துக்கிறேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் என் ஃப்ரெண்டோட பொண்ணா நினைச்சு நான் அவளை பாத்துக்கிறேன். உங்களை மாதிரி இப்போ நான் மனசளவுல பகையை வளர்த்துக்கிட்டு யார் மேலேயும் வன்மத்தை காட்டுற நிலைமையில நான் இப்போ இல்லை. இப்போன்னு இல்லை, எப்பொழுதுமே யார்கிட்டையும் எந்த வன்மத்தையும் காட்டுற ஆளு நான் கிடையவே கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இனிமே இருக்க போற வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லை நான் பழி வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் கடைசியில் தோல்வியை மட்டும்தான் நீங்க சந்திப்பீங்க. ஏன்னா இருக்கும்போது உயிரோடு இருக்கும் பொழுது வரைக்குமே என்னுடைய மாமா எப்பொழுதும் எனக்கு உறுதுணையாவே இருந்தார்.
வாழ்ந்துட்டு இருந்தாரு. இப்போ கடவுள்கிட்ட போயிட்டு அவர் கடவுளா இருக்கிறப்போ கண்டிப்பா என்னையும் கைவிட மாட்டாரு, என் குடும்பத்தையும் கைவிட மாட்டாரு. எனக்கு வரப்போற எல்லா கஷ்டங்களுக்கும் அவர் கூடவே இருந்து எனக்கு துணையா இருந்து என்னை அந்த பிரச்சனையிலேருந்து மீட்டு கொண்டு வருவாரு. இப்ப கூட அவர் எனக்கு துணையா இருக்கிறாருன்ற நம்பிக்கையில தான் நானும் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, தயவு செஞ்சு இனிமே இந்த வீண் பழி சுமத்துறது, அடுத்தவங்களை காயப்படுத்த நினைக்கிறது, கஷ்டப்படுத்த நினைக்கிறது, பகையை ஏற்படுத்துறதுன்னு இந்த விஷயங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்க பொண்ணுக்காக வாழ பாருங்கன்னு சொல்லி எங்க ராதிகா கிட்ட சொல்லிட்டு முகத்துல அடிக்காத குறையா பேசிட்டு அங்கேருந்து பாக்கியா கிளம்பி போக எங்க ராதிகா கோபி 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி தவிச்சிட்டு இருக்காங்க.